இந்த குவார்ட்டரில் ப்ரொவிஷனிங் கம்மியாக இருந்தது, இல்லைனா அதை விட சேம் லெவலோ கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சதுனால கண்டிப்பாக போக போக இவங்களோட பேங்க்ஸுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும்னு தான் பார்க்குறோம். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸ் க்ரோத் லெவல் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ டவுன் இருக்கலாம். அண்ட் ப்ரொவிஷனிங் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கூட இங்கேருந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேங்க்கை கம்பெனியை க்ளோஸாக ட்ராக் பண்ணுங்கள். ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு டஃப் ஃபேஸை தான் லாஸ்ட் 3-4 இயர்ஸாக சந்திச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த பேங்க் வந்து நல்ல ரெவென்யூ க்ரோத் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஆயிட்டு இருக்கு லாஸ்ட் 3 இயர்ஸாக, இன்னமும் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கம்பெனிக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த கம்பெனியை ட்ராக் பண்ணுங்கள். இந்த குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாமா அப்படின்னு இன்னும் ஃபர்தர் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஒரு பிக்கெஸ்ட் வெல்த் கிரியேட்டராக தான் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருந்திருக்கு அப்படின்றது தாராளமாக சொல்லலாம். அண்ட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறது சாதகமான விஷயம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம். அந்த மாதிரி இந்த பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ப்ரைவேட் செக்டர் ஆசெட்ஸ் வந்து ஒரு அட்ராக்டிவான பொசிஷனில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். நெக்ஸ்ட் லெக் ஆஃப் க்ரோத் இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத் நடக்கணும்னா இவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இருக்கும்போது கண்டிப்பாக பேங்கிங் ஸ்டாக்ஸை வச்சுக்கணும். அப்படின்னும் போது ஆக்சிஸ் பேங்க்கை கன்சிடர் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது.